இது சண்டே எடுத்த மினி விலாக். வாரம் வாரம் படத்துக்கு போகலன்னா எங்களுக்கு தூக்கமே வராது அப்படின்ற கேரக்டர்ஸ் தான் என் ஹஸ்பண்டும் என் பையனும். ஸோ என்ன படம் அந்த வாரம் ரிலீஸ் ஆகுதோ அந்த படத்துக்கு வந்து டிக்கெட் போட்டு வச்சுருவாங்க. சண்டே ஆஃப்டர்நூன் ஷோக்கு தான் புக் பண்ணியிருந்தாங்க, 3:30 ஷோக்கு. ஸோ நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து ஏர்லியாக ஒரு 1 hour முன்னாடி ஏர்லியாக ரீச் ஆகிட்டோம். ஸோ போனோன்னே பசங்க வந்து அங்கே ரைடு இருக்கும்ல குழந்தைங்களுக்கு, அந்த ரைடு வந்து போகணுன்னு சொன்னாங்க. ஸோ இது ஒன்லி கிட்ஸ் மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க, கூட அடல்ட் யாராவது இருக்கணும். ஸோ என் ஹஸ்பண்ட் அதில் ஏறி போனாங்க. ஏன்னா எனக்கு இது ஓட்ட தெரியாது. ஒருக்கா நான் ஏறி ஓட்டி போய் இடிச்சிட்டேன். ஸோ அதனால என் ஹஸ்பண்ட் தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணாங்க. நீங்கள் ரைட் பண்ணுங்கள், நான் போய் ஷாப்பிங் பண்ணுறேன்னு சொல்லி நான் என் பாட்டுக்கு போய் விண்டோ ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். வாங்கலாம் போகிறதில்ல, சும்மா புதுசாக என்ன இருக்கோ என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அது மட்டும் போய் உட்காந்து சும்மா வேடிக்கை பார்க்குறது தான் எனக்கு வேலை. பார்த்துட்டு அங்கே என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். என் பசங்க ஸ்நாக்ஸ் கொண்டு போனாலும் அங்கே போய் நான் டோனட் பார்ப்பேன், டோனட் வேணும்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் எதுவுமே வாங்கி கொடுக்கல. போகிற வழியிலே வந்து ரோட்டில் பைனாப்பிள் கட் பண்ணி வித்துட்டு இருந்தாங்க, அந்த மலை பைனாப்பிள் அப்படின்ட்டு. சூப்பராக இருந்தது, செம்ம ஸ்வீட்டாக இருந்தது. அதை வாங்கி அங்கேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மூவிக்கு கூட போகல, அதுக்கு முன்னாடி சாப்பிட்டாச்சு. 3:30க்கு ஷோக்குள்ளே என்ட்ரு ஆனோம். மூவி சூப்பராக இருந்தது, ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்தது. யங்ஸ்டர்ஸ் அப்புறம் நிறைய ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க, நிறைய ரெஃபரன்ஸ் படம் மூவியோட ரெஃபரன்ஸ் இருந்தது, அதெல்லாம் ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. ஸோ இன்டர்வலில் திரும்ப பசிக்கின்னு சொல்லி பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு மூவி ஃபினிஷ் பண்ணோம். 6:30 ஆயிடுச்சு. அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.